ஒருநாள் நாரதர் பூமிக்கு வந்தார். அருகில் ஒரு சிவன் கோவில் இருப்பதை அவர் தன் ஞானத்தால் தெரிந்து கொண்டார். அந்தக் கோவிலுக்குப் போக நினைத்தார். வெயில் அதிகமாக இருந்ததால் நடக்க முடியாது. அதனால் தன் சக்தியால் ஒரு குதிரை வண்டியை வரவழைத்து அதில் புறப்பட்டார். வண்டி ஓட்டும் மனிதன் வண்டியை நகர்த்த ஆரம்பித்தான். சில தூரம் சென்றதும் ஒரு ஏழை மனிதன் வந்து வண்டியை நிறுத்தச் சொன்னான். அவன் மிகவும் ஏழையும் அறிவில்லாதவனும். ஆன்மீக விஷயங்கள் அவனுக்குத் தெரியாது. வண்டியில் இருப்பவர் நாரதர் என்பது அவனுக்குத் தெரியாது. அவன் சொன்னான், ஐயா, வெயில் மிகவும் கடுமையாயிருக்கு. நீங்க வண்டியில் போறீங்க. உங்க கால் சட்டை எனக்குத் தந்தா வெயிலில் நடக்க நிம்மதியாயிருக்கும். நாரதர் இரக்கம் கொண்டு தனது பாதரட்சையை அவனுக்கு கொடுத்தார். அவன் அதை அணிந்து நிம்மதியாக நடந்தான். ஐயா, நீங்க நல்ல மனுஷர். இப்போ கால் சட்டை கொடுத்தீங்க. இந்த காலத்துல இப்படி பெரிய மனசு உடையவர்கள் இல்ல. நீங்க வண்டியில் குடை எடுத்திட்டு இருக்கீங்க. என் தலையும் வெயிலால காயுது. குடைய கொடுத்தா ரொம்ப நன்றாக இருக்கும் என்றான். நாரதர் நினைத்தார், இதுவும் நியாயம்தான் என்று ஒரு குடையை உருவாக்கிக் கொடுத்தார். அவனோ, ஆஹா, இந்த நாரதர் என்ன கேட்டாலும் கொடுக்கறார் போல இருக்கு. இவனிடம் வண்டியையே கேட்டா நல்லது என்று மனதில் நினைத்து, ஐயா, உங்க வீட்டுல 1000 வண்டிகள் இருக்கும். இந்த ஒரு வண்டியக் கொடுத்தா என்ன குறைவா போய்விடும் என்றான். இதைக் கேட்ட நாரதருக்கு கோபம் வந்துவிட்டது. ஏ, ஆசைக்கு எல்லை இருக்கணும். வெயிலிலிருந்து தப்பிக்க நீ கேட்ட பாதரட்சையும் குடையும் நான் கொடுத்தேன். இப்போ உனக்கு அவசியமில்லாத வண்டியையும் கேட்கிறே. இது பெரும்பாசம்தான். எனவே நான் கொடுத்தவையெல்லாம் மறைந்து போகட்டும் என்றார். அந்த உடனே பாதரட்சையும் குடையும் மறைந்துவிட்டன. நாரதரும் அங்கிருந்து மறைந்தார். அளவுக்கதிமையாய் ஆசைப்பட்ட அந்த ஏழை தன் தவறையும் கஷ்டத்தையும் நினைத்துக் கொண்டு வெயிலில் நடக்க ஆரம்பித்தான்.